ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்க் சாக்லேட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து நான் பாயிலிங் வாட்டர் எடுத்துகிட்டேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 50 கிராம் போல் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டேன். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் வந்து வெஜ் ஷார்ட்டனிங் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து அது கிடைக்கல. ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட 1/4 கப்பு போல் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸ்டோர் கடையில் வந்து நீங்கள் ஐசிங் சுகர்னு கேட்டாலும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து சாதாரண சுகரே பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டார்க் சாக்லேட் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அண்ட் வந்து 1/2 டீஸ்பூன் போல் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டேன் டேஸ்ட்டுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மோல்டில் வந்து நீங்கள் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி லவுண்ட் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு மோல்டு இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஊற்றி எடுத்துட்டேன். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மில்க் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட் மீன்ஸ் ஒயிட் சாக்லேட். அதுக்கும் அதே ஸ்டெப் தான். 50 கிராம் போல் வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு 1/4 கப்பு போல் பவுடர் பண்ண சுகர் நான் எடுத்துட்டேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வெண்ணெயில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சில நேரம் சேராது. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கடையில் நார்மலாக சாக்லேட் வாங்கி கொடுக்குறது பதிலாக நம்மளே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒயிட் சாக்லேட் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த பால் பவுடர் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து 1/2 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டார்க் சாக்லேட் எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி. இப்போ இதையும் வந்து நான் அதே மாதிரி மோல்டில் வந்து ஊற்றி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த பிளேட்டில் கூட ஆயில் தடவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour கழிச்சு என்னோடய சாக்லேட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை, ஸ்டே டியூன்ட்.